குருஜி, மனம் நிம்மதியாக இருக்கணும். எனக்கு மன நிம்மதியே இல்லை. இந்த மன நிம்மதியாக இருக்கணும்னா புரிய ஆன்மீகத்திலலாம் போய் இந்த மாதிரி போய் வகுப்பெல்லாம் கற்றுக்கிட்டு குருகுலத்தில் போய் உட்காந்து வருஷக்கணக்காக இப்படிலாம் உட்காந்தா தான் ஒரு சின்னக்கு மன நிம்மதி கிடைக்குமா? இயல்பாகவே நமக்கெல்லாம் மன நிம்மதியே வராதா? இப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வருது. முதல்ல மன நிம்மதிங்கிற வார்த்தையிலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மனம்னாலே நிம்மதி இல்லைங்க. மனம் எப்போ இல்லையோ அப்போ தாங்க நிம்மதியாக இருப்பீங்க. பிரச்சனையே உங்கள் மனம் தாங்க. ஏன்னா அப்போ மனமே இருக்கக்கூடாதா? ரொம்ப தேவை. மனம் இருக்கணும். மனம் இருந்தால் தானே மார்க்கம் உண்டு. எண்ணம் போல் வாழ்க்கையில் சொல்லியிருக்கான். அப்போ மனம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது? மனம்ங்கிறது பிரச்சனை எங்கே இருக்குன்னா, மைண்டு ஒரு வேலைக்காரன், அவன் ஒரு சர்வெண்ட்டு. அவன் நமக்காக வேலை பார்க்குறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு சர்வெண்ட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்? எப்போ தேவையோ அப்போ அவனை பயன்படுத்திட்டு மீதி நேரம் பூரா அவனை ஓரமாக தூக்கி உட்கார வச்சிடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சர்வெண்ட்டையே முதலாளியாக மாற்றிட்டீங்க. இங்கே தான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு. என்னைக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனை ஒருத்தனை முதலாளியாக மாற்றிட்டோமோ, இப்போ அவன் நம்மளை பாடாப்படுத்துகிறான். படுத்துவிட்டு இவன் என்னை படுத்துகிறானே, எனக்கு மன நிம்மதியே இல்லையேன்னு எதுக்கு அவனை முதல்ல மேலே தூக்கி வச்சிங்க? அவனை ஓரமாக வைங்க. வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஒரு டிவி இருக்குது, வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாமே ஒரு பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இந்த பொருள், மக்கள், இது எல்லாமே எனக்கு பயன்படுறதுக்காக வச்சுருக்கோம். அதை எப்போ பயன்படுத்தணுமோ பயன்படுத்திட்டு ஓரமாக எடுத்து வச்சிடணும். இப்போ நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன், பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன். எனக்கு கார்னா அப்படி பிடிக்கும், அதுவும் பென்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பென்ஸுக்குள்ளேயே போய் படுத்துக்கிறது, பென்ஸுக்குள்ளேயே தூங்குறது, பென்ஸுக்குள்ளேயே குளிக்கிறது, பென்ஸுக்குள்ளேயே மேலே பார்க்குறது, அங்கேயே தட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்துச்சு. எனக்கு கார் பிடிக்கும். காரில் உட்காந்தா கிறுக்கு பிடிச்சிரும். இப்போ ஒரு வீடை கட்டியிருக்கீங்க. இந்த வீடு மேலே எனக்கு உசுறு குருஜி, என் உசுரை விட்டு நான் அந்த வீடை கட்டியிருக்கேன், இந்த வீடுனா எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னு வீட்டை விட்டே வெளியிலே வராமல் அடுத்த 10 வருஷம் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜெயில்னு பேர். அதுக்குள்ளே இருக்க முடியாது. வீடு பிடிச்சிருக்கு, வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருப்போம், வீட்டில் இல்லாத நேரத்தில் வெளியில் போவோம், 4 இடத்துக்கு போவோம், திரும்ப வீட்டுக்கு வருவோம். அதே போல தாங்க மனமும். மனம்ங்கிற ஒரு சக்தி அதை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தணும். அதை செய்யாமல் நம்ம அதுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு அது இப்போ நம்மளை பூதாகரமாக வெடித்து ஒருத்தனை கொண்டு போய் நம்மளை புதக்குழியில் தள்ளி நம்ம நிம்மதியவே எடுத்துருச்சு. ஏன் இது நிம்மதி போச்சுன்னா, உங்களுக்கு ஓவர் திங்கிங் 24 மணி நேரமும் அதுக்குள்ளேயே தான் உரண்டுட்டுருக்கிறீங்க. அதை ஒரு பொருளாக எடுத்துகிட்டு பயன்படுத்திட்டு விடுறதை விட்டுட்டு இப்போது அதுக்குன்னு பல தியானங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி நிறுத்துறதுன்னு அதுக்கு ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் மண்டை வெடிக்கிறான். இந்த மனம்ங்கிறது கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அது ஒரு மாபெரும் சக்தி, நமக்கு வேலை செய்கிறதுக்காக ஒரு பூதம். அது நான் சொன்னதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்குள்ளே நிறைய அடுக்குகள் இருக்குது. ஒரு பெரிய சப்ஜெக்டுன்னு வைங்க, அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையாக நம்ம சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மனதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மனதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதே மனம் தானே. நல்லா கவனிங்க. இப்போ என் மைண்ட் இருக்குது, இது எப்படி நான் கட்டுப்படுத்துறது? அதுவும் மைண்டு தானே. அப்போ எது பண்ணாலும் நீங்கள் மைண்டை வச்சு தான் பண்ணுறீங்க. ஸோ அங்கேயே கோளாறு. ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் நீங்கள் ஓவர் திங்கிங்கில் மன நிம்மதி இழந்தீங்க அப்படின்னா, இந்த தாட்டு அப்படிங்கிறது என்ன, சிந்தனை அப்படிங்கிறது என்ன, இது எங்கேருந்து வருது அப்படின்னா, பிரதானமாக உங்களுடைய ஆசையிலிருந்து தாங்க வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிரச்சனை இப்போது எண்ணத்தில் இல்லை, பிரச்சனை ஆசையில் இருக்குது. அதாவது பார்க்குறதெல்லாம் விரும்பணும்னு பார்க்குறீங்க, பார்க்குறது பின்னாடியெல்லாம் ஓடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய மனிதன் செய்யக்கூடிய தவறு. இதைத்தான் புத்தர் என்ன சொன்னார்? ஆசை தான் அத்தனை துன்பத்துக்கும் காரணம்னு ஒரு வரியிலே சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தருக்குக்கான ஆசையை படப்படாதா? அப்படி இல்லை. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு செயலை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஆசை ஏதாவது ஒரு கோலை வச்சுக்கோங்க. இப்போ மனதை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அது மனம் இப்போ குப்பை மாதிரி ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் என் மன நிம்மதியை நான் இழக்கிறேன். உண்மை. இதுக்கு காரணம் என்னென்னா, ஏகப்பட்ட விஷயத்தை துரத்துறீங்க. உங்களுடைய கோலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு 10-15 இலக்கை வச்சுக்கிட்டு ஓடுறீங்க. அப்போ இந்த இலக்கு என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாத எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கி ஒன்றுக்கொன்று முரண்பாடு, அதுக்குள்ள மன அழுத்தம் எண்ணங்கள் ரொம்ப பெருசாக போகுது.
இப்போ இதை என்ன பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு, இப்போ ஒரு 10 விஷயத்தை நோக்கி ஓடுறீங்க பார்த்தீங்களா, இலக்குன்னு வச்சுக்கிட்டு, அதை மாற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய கோல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய ஆசை எல்லாமே ஒரு குறுகிய ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்கும். அப்போ உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது மீதி இருக்கிற விஷயங்கள் முக்கியத்துவத்தை இழக்கும். எப்போ நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடுறீங்களோ அப்போ எண்ணங்கள் வராதுங்க. இதாங்க பெரிய சயின்ஸு. அப்போ மன நிம்மதி வரும். நீங்கள் கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க, நீ எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியோ அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள்ள பதிவாக போய் உட்காரும். கடவுள் பாருங்க எவ்வளோ சூப்பராக படைச்சிருக்காரு பாருங்களேன். நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதெல்லாம் உள்ள பதிவு பண்ணி வச்சுக்கும். இது உனக்கு ரொம்ப முக்கியம் போலடே, இதை மறந்துடாதரா அப்படின்ட்டு கடவுள் வந்து அதுக்குன்னு மைண்டில் நிறைய லேயராக வச்சுருக்கு. ஒரு குறிப்பிட்ட லேயரில் கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மன நிம்மதி அடையணும், இந்த தாட்ஸ் இப்படி கடந்து ஓடுது, என்ன பாடாப்படுத்துதுன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களை பிடிச்சி வாட்டுது. இப்போ நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்காமல் விட்டுட்டோம், அதை வந்து அதுக்கு நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது உங்களை விட்டு போயிடும். இப்போ இன்னையிலேருந்து உங்களை பின்னோக்கி நினச்சி பாருங்களேன், கடந்த 10 வருஷமாக, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம், இந்த 30 வருஷ காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்களை ஏதோ தீவிரமாக திட்டி இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்பா எங்கள் அப்பா என்னை இப்படி திட்டிவிட்டார், அது ஞாபகம் இருக்கும். உங்கள் ஸ்கூலில் ஏதாவது பெரிய ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதுக்கு ஞாபகம் இருக்கும். அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் அது ரொம்ப முக்கியம், அதை அது இருக்கும், ஞாபகம் இருக்கும். ரொம்ப பிடிக்காத விஷயம், உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க, என்னை இப்படி பண்ணிட்டானே அவன், என்னை அவன் பாடாப்படுத்திட்டான், இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ தீவிரமாக நீங்கள் அதை சொல்லும்போது நீங்கள் பெரிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உடனே அந்த மைண்ட் என்ன பண்ணுது, இது ரொம்ப தப்பு ஒன்று நடந்திருக்குப்பா, இவனுக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ப்பா, இவனுக்கு இதை விட்டுறக்கூடாதுப்பா, இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பா அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணுறாரு. இதுதாங்க பிரச்சனை. இப்போ இதனால தான் நீங்கள் மன நிம்மதியை இழந்தீங்க. உண்மை புரியுதா உங்களுக்கு? இப்போ டெய்லி கடந்த 30 வருஷத்தில் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சேன், யதார்த்தமாக அப்படி குளிச்சிருப்பீங்க, பல் விளக்கியிருப்பீங்க, அப்படி ஒரு பெட்டி கடையில் போய் 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வாக்கிங் போனீங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. கடந்த 30 வருஷத்தில் பாருங்கள், யதார்த்தமாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ அதெல்லாம் தான் எண்ணமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தான் அப்படியே வந்து ஓவர் திங்கிங் ஆகி உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுது. அப்போது இதோட சயின்ஸை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, இதுக்கு பல டெக்னிக்கல் இருக்குது, அது வேறு, அதை நம்ம கற்றுக்கிறது வேறு. பட் இப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரதானமான ஆசையாக வச்சோ விருப்பமோ வெறுப்போ பண்ணுறதுனால தான் நீங்கள் ஓவர் திங்க் ஆகி மன நிம்மதியை இழக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நடந்ததெல்லாம் விட்டுருங்க, பாஸ்ட்டை போட்டு நோண்டாதீங்க. அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கெல்லாம் பல வழி இருக்குது, அது வேண்டாம். எளிமையாக ஒன்று சொல்கிறேன், இப்போதைக்கு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு இலக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நான் இதை செய்ய போகிறேன், இதுதான் இது எனக்கு நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதை நான் செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு விரும்புகிற விஷயமா இருக்கணும், ரொம்ப பிடிச்ச விஷயமா, ஏதோ ஒன்று சின்ன விஷயம். இப்போ நான் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஒரு வேலையை நான் பண்ணி முடிக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கையில் எடுத்துக்கோங்க. என் ஆஃபீஸில் இந்த ஒரு ஒர்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் முடிக்கணும், இது எனக்கு ஒரு ஆசை. அதாவது உங்களுடைய மனதுக்கு ஒரு டைரெக்ஷனை கொடுங்க, ஒரு திசையை கொடுக்கணும். இருக்கிறத போட்டு அமுத்தக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நோண்டக்கூடாது, பழைய விஷயங்களை போய் தொடப்படாது. புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது ஒரு டைரெக்ஷன் கொடுத்து ஒரு கோலை வச்சுக்கோங்க. காலையிலேருந்து இந்த ஓவர் திங்கிங் வருது இல்லையா,
அதை வந்து நிறுத்தணுங்கிற ஆசையை முதல்ல எடுத்துருங்க. ஓகே, அதை சும்மா வேடிக்கை பாருங்கள். வந்தால் வந்துட்டு போகுது, எனக்கு இந்த மாதிரி திங்கிங் ஓடுதே, இதை நிறுத்தணுமே அப்படி பார்க்காதீங்க, வரட்டும். அது ஒரு சினிமா படம் மாதிரி பாருங்கள். அது வெறும் எண்ணம் தான், நீங்கள் கிடையாது, நீங்கள் வேறு. அதை ஒரு சும்மா வேடிக்கை பாருங்கள். அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நகருங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய சக்தி அனைத்தும், உங்களுடைய மனம் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போகும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க மீதி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கும். அது குறைய 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 அதுவாக போயிடும். நம்ம தாங்க நம்ம தாட்ஸை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். ஐயோ, அவன் அன்னைக்கு அப்படி சொன்னானே, அதை என்னால் மறக்கவே முடியாது. ஆமாம், பின்ன சாவு, அதையே நினச்சிக்கிட்டு சாவு. அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டான் செவனேன்னு, படுற பாடு நான் தானே படுறேன். அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு இந்த மைண்டுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது பார்க்க அது ஓஹோ இது முக்கியம் இல்லை போல், சரி அதை ரிமூவ் பண்ணுறா அப்படின்னு அதை தூக்கிறோம். ரொம்ப சிம்பிள் மேட்ரு. வீட்டில் பொருளை எப்படி முக்கியமான பொருளை பத்திரமா வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் முக்கியம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களை பாடாப்படுத்துது. அந்த முக்கியத்துவத்தை விட்டுருங்க, அவனாக போயிடுவான். நீங்கள் போய் அவனை தூக்கி போடவே முடியாது. தூக்கி போடணும்னு நினச்சிங்கன்னா ஜம்முன்னு வந்து உட்காந்துவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ மன நிம்மதி நமக்கு வேணும்னா வாழ்க்கையில் கடந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. புதுசாக வாழப்போகிற வாழ்க்கை, ஓகே, இப்போ புது வருஷம் பிறந்திருக்குது, நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. புதுசாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கங்க. அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்கள் எண்ணமெல்லாம் இது பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஸோ பழசெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முக்கியத்துவத்தை இழக்கும். இது ஒரு பெரிய மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓவர் திங்க்லேருந்து வெளியில் வந்துடலாம். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் வருவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்?